கர்த்தருடைய நாமம் என்னுடையதும் அருமையான இந்த நாளுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் எடுப்போம். கடந்த 7 மாதங்கள் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து இந்த நாளை நம்ம ஜீவனோடு இந்த இடத்துல வரும்படிக்கும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும்படிக்கும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி அரவணைத்து ஆசீர்வைத்து போகிற கிருபைக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் எடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா உப்பை வச்சு பேசணும்னு. ஹல்லேலூயா. உப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனும் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறே ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. निशाना रबली को ना पेने तने का बेहारो तना तली रेशु का नोर बली को बाली तने हमारे दोटो ना करबली कने तने शनिका. நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்க. ஹல்லேலூயா. உப்புன்னு சொன்னால் நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய வீடுகளே நம்ம உப்பு வச்சுருக்குறோம். எந்த பொருளுக்குனாலும் நம்ம உப்பு சேர்க்காட்டா அந்த பொருளுக்கு ருசி இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் உப்பு போடுறோம். அந்த உப்பும் கரெக்டாக இருக்கணும். சரியாக இருந்தால் அந்த பதார்த்தம் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ அந்த உப்புக்கு தன்மை என்னன்னு சொன்னால், அது எதை ரெஃபரன்ஸ் பண்ணுன்னா, எந்த பொருளை நம்ம பாதுகாக்கிறதுக்கோ உப்பு போட்டு வச்சா அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த உப்பு ஒரு ஒரு உண்மையுள்ள ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உண்டு. அது அழிந்து போவதும் இல்லை. அது எல்லா காரியத்துக்கும் அது பிரயோஜனமாக உபயோகமாக பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் அதை பயன்படுத்துகிற காரியம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன யோசித்திருக்கிறன்னா, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரையும் உப்பாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உயிரை கொடுப்பதற்காக அவருடைய ஜீவனை நமக்கு தந்து அவரால் மீட்கப்பட்டு அவருடைய அன்பையும் பிரசனத்தையும் கிருபையும் நமக்குள்ள வைத்து அவருடைய வேலை செய்ய நம்ம அனுப்பியிருக்கிறார். அந்த உப்பு எதை குறிக்குன்னு சொன்னால், உப்புக்கு ஒரு தூய்மையான ஒரு பியூரிட்டி உண்டு, பாதுகாப்பு உண்டு, மற்றும் சுவையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தூய்மை. உப்பு அந்த எலியா தீர்க்கதரிசியில் அந்த கிணத்துல உள்ள தண்ணி இதாக இருக்கும்போது உப்பை போடுறாங்க. உப்பை போட்டுன்னு அந்த தண்ணி என்ன செய்கிறது? சுத்த தண்ணி ஆகிறது. அது வியாதியெல்லாம் நீங்கள் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக மாற்றப்படுகிறது. அப்போ அதே மாதிரி தான் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு அனுப்புனதின் நோக்கம் என்னன்னு சொன்னால், பூமியில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நஸ்னா இயேசுவின் நாமத்தில் அவருடைய சிறையிருப்பின் தன்மைகளை மாற்றி அவருடைய கட்டுரை கண்ணீரெல்லாம் தெரிக்கும்படி செய்து அவருடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும்படி நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை தூய்மைப்படுத்தும்படி நம்மை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் மற்றவர்களிடம் நம்மெல்லாம் மற்றவங்களுக்கு வேறுபட்டவங்க. எப்படின்னா, மற்றவங்க என்ன செய்யாங்கன்னா, தங்களுடைய செயல்களினாலும் அவங்க சமுதாயத்தை கெடுத்து சமுதாயத்தை நாட்டமடிக்க செய்து சமுதாயத்தில் ஒவ்வொருவரையும் நரகத்துக்கு நேராக இழுத்து செல்கிற கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமே. அப்போது அந்த சமுதாயம் அழுகின நிலையில போய் இருக்கிறது. அப்போ அந்த அழுகின நிலையில் இருக்கும். நம்ம இந்த மீனை வாங்குகிறோம், இல்லை ஏதாவது அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? உப்பை போட்டு வைக்கிறோம். அப்போ இந்த அழுகி கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு தேவன் நம்மை உப்பாக அவருடைய வாயின் வார்த்தையின் வல்லமையை நமக்குள்ள வைத்து அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டதின் நோக்கம், அவர் இரத்தத்தின் சிந்தினதின் நோக்கம், பாவ மன்னிப்புக்கென்று அவர் சிந்தின அந்த இரத்தத்தை இந்த ஜனங்களுக்கு நமக்கு நற்செய்தியை அறிவித்து அவருடைய எல்லா கிரியைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அழியாமையிலிருந்து அவர்களை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. தேஷானா கரபதிக்கோ மாடதற்றனிக்கா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொருவரும்
நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்னு சொன்னால், உப்பாக தூய்மையாக மற்றவர்களுடைய ஆத்மா மீட்பு முக்கியம் என்று சொல்லி அவருடைய ஆத்மாவுக்கு பாதுகாவல் உள்ளவர்களாக, அவர்களுக்கு நம்ம சுவையான அன்பை கொடுக்கிற மக்களாக மாற இருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சின் ரஃப் அண்ட் டஃப்பாட்டு இருக்கக்கூடாது. பாவியல் எல்லாம் இருக்க தான் செய்வாங்க, கொடும் பாவியல் இருக்க செய்வாங்க. ஆனால் உங்களுடைய அன்பினால, உங்கள் வாயின் வார்த்தையினால, உங்களுக்குள் நீங்கள் ருசித்து கொண்ட இயேசுவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது எப்பேற்பட்ட கல்லான இருதயமானாலோ அது மாறிவிடும். ஹல்லேலூயா. அவர் என்ன சார், கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தம்முடைய குணாதிசயங்களில் இயற்கையாகவே அழுகி போகும் தன்மை கொண்ட சமுதாயத்தை அழுகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். இப்படி தான் நம்ம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பிதாவுடைய சித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் பூமிக்குரிய உப்பாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிர்மாறான வாழ்க்கை வாழும்போது சாரமற்று போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக நம்ம வாழும் பொழுது நாமும் சாரமற்று போகிறோம். ஹல்லேலூயா. தேசம் எதனால சாரமற்று போகிறோம்? ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய விசுவாசத்தின் வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியா, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பேன் என்ற வாக்கு தத்தம் இருக்கிறதுனால, பொல்லாங்கனுடைய கிரியை நிறைந்த இந்த உலகத்தில் நாற்றம் எடுக்கும்படிக்கு பொல்லாங்கன் விதைகளை விதைத்து ஜனங்களுடைய உள்ளங்களையும் சிந்தனை மண்டலங்களையும் அழுகி கொண்டு வைக்கிற இந்த நேரத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய வாயின் வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து தூய்மையாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான சுவையான வார்த்தைகளாக அவர்கள் இன்பமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நமக்குள்ள அந்த வார்த்தை வெளிப்படாவிட்டால் நாமும் வெட்கப்படக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. அதான் அவன் என்ன சொல்றனா, நம்ம இன்றைக்கு வாழ்க்கையோட வாழ எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும். ஹல்லேலூயா. பிரசங்கம் நிறைய கேட்டுட்ருக்கோம், சங்கீதம் நிறைய கேட்டுட்ருக்கோம், ஆலோசனை நிறைய கேட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆலோசனையில், இந்த சங்கீத பாகத்தில், இந்த செய்தியில் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எந்த காரியத்தை ஒரு உப்பாக நீங்கள் எடுத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆன்மீக வளமுடையதாகவும் ஆன்மீக உப்பின் வளமை உடையதாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேஷிக் ஆன்மீக வளம், the presence, the mighty God's presence வந்து நமக்குள்ள மகிமையாக அப்படியே அசெண்ட் ஆகி நம்மள அந்த வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். மேனாசனைக்கா பேகானாத்தனக்கா பேலோஷனை கவடக தனக்கரவ சக்கரவை கொனைக்கா பேஹாப் நரஷனை கரவிக்கோ. அப்படி வெளிப்படுமா இருந்தால் தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உப்பாக மற்றவருடைய ஆவிக்குரிய சரீரங்களையும் ஆத்துமாவையும் வளமை மிக்கதாக மாற்ற முடியும். ஆமென். ஆமென். தேசக்கரவலிக்கா நாத்த தீலவிரவிக்கோ நாசனைக்கா. பழைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவங்களாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவர்கள் பரிசுத்தமான வேதாகமத்தை இரவும் பகலும் தியானித்தாங்க, பரிசுத்தமான புஸ்தகங்களை வாசித்தாங்க, பரிசுத்தமாக பேசி வந்தார்கள். ஹல்லேலூயா. தேசமைக்கரவலிக்கா. எந்த என்வாயரமெண்ட், எந்த சூழ்நிலையும் அவர்களை அசூசிப்படுத்தாத விதமாக அவர்கள் தங்களை கிறிஸ்து இயேசுக்குள் செட்டைங்களை மறைவில் வைத்து பாதுகாக்கும்படி பிதாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னா, நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் நம்மை சிதறடித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேஷனை அமாடகட்டா வேனோஷனைக்கா ரவலிக்கோ மே அடோடி டக்னகஷனைக்கா. ஒவ்வொரு காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்ம இருதயம் பலவிதமான உணர்வுகளில், சிந்தனைகளில், சிக்கல்களில் தவித்ததாக மற்றவர்களை விடுவிக்க வேண்டிய நாமும் சிறைப்பட்டு போகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனக்கு கண்ணு குருடா இருந்தா நான் எப்படி குருடனுக்கு வழி காட்ட முடியும்? ஹல்லேலூயா. they cannot shine kabadittunaka we adodi di kanabedi dode dile kalabali lole shat appane chaneka belekode tene kanava topesanika bilita nikala dottona tanami dito nakravaliko me nessalavarabano tanakaravalico neka உன்னுடைய ஆவிக்குள்ள கண்களை திறக்கும் பொருட்டாக அவர் உன்னை நடத்தின வழிகளிலெல்லாம் நன்மையான வழிகள் என்று நீ அறிந்தவளாக, அவர் எந்த வழியில உன்னை நடத்தினாலும் அந்த வழியில ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது என்பதை நீ அறிந்தவளாக அவர் உன்னை நடத்தும் போது நீ நடக்க கடமைப்பட்டிருக்கிறாய். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உலகத்தில் இருப்பதனால உலகத்தின் கிரியைகள் உன்னை சேதப்படுத்தும் போது படுத்துகிறபடினால நீ பிதாவின் சித்தத்தை கேட்பதற்கு பதிலாக அவர் வழியிலே நடத்தும் போது அந்த வழியிலே நடக்க முடியாதவளாக முடியும் ஆனால் முடியாது என்று உணர்ந்தவளாக நீ பின்மாறி போவதனால உன்னை கொண்டு தேவனுக்கு உப்பாக இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். காமரது தோப்பன சனா வே அடோடை டெலி கன்சன கபாடகோ நாக்கனைக்கா நீ உப்பாக வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஆனால் சாத்தானுடைய சித்தம் நீ சாரமற்று போக வேண்டும் என்று. Bekanashana kabada dotanaka, bekanasana dadataneka, besusalakanatanatane kamadadeka. பிதாவாய தேவன் உன்னை நடத்துகிற வழியில நீ நடக்கும் பொழுது பிதாவும் மனுஷனும் சேரும்போது உங்களுக்குள்ளே உப்பான கிரியைகளை பிறப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பந்தான் நீங்க உப்பாக வர முடியும். அப்பந்தான் அந்த உப்பு தூய்மையாக இருக்கும். அப்பந்தான் அந்த உப்பு மற்றவங்களுக்கு பாதுகாவல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மற்றவங்களுக்கு சுவையானதாக இருக்கணும். ஆனா நீ என்ன சொல்ற சாத்தான், ஏய் மகளே, உனக்கு இந்த சோறு வந்து உனக்கு இது கடக்க முடியாது, உன் பிள்ளை உன்னை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறான், அவன் உன்னை அழிக்கணும்னு அவனை சாத்தான் உபயோகப்படுத்துகிறான். ஆனா நீ என்ன செய்கிறா, அவன் உபயோகப்படுத்துறான் என்று சொல்லி நீ சோர்ந்து போவாயானா நீ சாரமற்ற உப்பாக மாறிவிடுவாய். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஏமே உன்னை சாரமற்றவளாக மாற்ற வேண்டும் என்று. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய ஏம் என்னன்னா, நீ அந்த இடத்துல நீ சாரமுள்ள ஒரு உப்பாக, மகிமையின் உப்பாக, தேவனுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஜீவன்களை அழியாமை பாதுகாப்பதற்கு உன்னை நடத்துவதற்கென்று. ஹல்லேலூயா. அப்ப இது எப்படியாக்கோ என்ன அந்த சூழ்நிலையில நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னுடைய சிறையிருப்பின் நாட்களில் என் பிள்ளையை குறித்தோ அல்லது கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ உறவினர்களை குறித்தோ அல்லது பக்கத்துள்ளவர்களை குறித்தோ நான் எப்படிவா சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்வாயானா நீ சாரமற்று போவாய். ஆனால் நீ என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருவரையும் குறித்து முன்கூட்டியே உன் தேவன் வேதாகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வேத புஸ்தகத்தின் மூலம் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. De kana shana kabada da tona, be akoda da tapaka, be source. Glorious Jesus, mighty Jesus, thank you Jesus. Be karabeshaneka, be kana tataneka. என்னுடைய அப்படி சூழ்நிலை வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே, ஒருவன் கர்த்தருடையவன் என்றோ நான் இஸ்ரவேல் என்றோ, ஒருவன் கர்த்தருடையவன் என்றோ நான் யாக்கோபு என்று சொன்னா வார்த்தையை நினைத்தருளும். ஆமென், ஆமென். என்னுடைய 2 பிள்ளைகளும் ஆலயத்தின் தூணாயிருப்பார்கள் என்று சொன்னீங்க, வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா. முடியாதது ஆனா முடிய வைக்க தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. தே கரவிஷனிக்கா 4 நாளான லாசருக்கு கல்லை புரட்டு போட்டு லாசருக்கு உயிரை உண்டாக்குன தேவனுக்கு ஏன் அழுகி கொண்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தின் நாற்றத்தை ஏன் அவருக்கு போக்க முடியாது? Hallelujah. But kana mighty Jesus. Hapnarashanika. Glorious Jesus. பலப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க.
அழிந்து போகாதீங்க, சாரமிட்டு போகாதீங்க. நிச்சயம்தான் நம்முடைய இடம். நரகம் கிடையாது. தேவ பலன் உங்களுக்குள்ள, தேவ அக்னி உங்களுக்குள்ள, தேவ சமாதானம் உங்களுக்குள்ள, தேவ ஞானம் உங்களுக்குள்ள, தேவ ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள, தேவ சம்பத்து உங்களுக்குள்ள, தேவ வழிகாட்டுதல் வேத புஸ்தகம் உங்களுக்குள்ள. அப்னாஷனைக்கா பெக்கனாஷனைக்கா பெ அட்டோனக்கரபசனைக்கா படதனைக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரோமர் 6:14, நாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியா பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை காணப்படும் பரிசுத்தத்தை 10 கட்டளைகளை வெளிப்படுத்துவதால் ஒரு விசுவாசி நிச்சயமாக தன் வாழ்க்கையில் விதிகளை கடைபிடிக்க வேண்டிய இருக்கும்போது நிச்சயமாக நாம் உப்பாக இருக்க முடியும். ஆமென், ஆமென். ஏசப்பா மிகவும் வருத்தத்தோடு சொல்றதா, என் ஜனங்கள் எல்லாம் என்னுடைய சத்தத்தை செவி கொடுக்காம அழிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க பேரில் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு. அது கிறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நேஷனைக்கா தேக்கனேஷனைக்கா பெக்கனத்தன கவடதட்டனைக்கா. வெளிப்படுத்த 2:4 உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறது என் நாமத்து நினைத்து இழைப்பட பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஏசப்பா நம்மளை ஆனர் பண்ணுகிறார், அவர் அறிந்திருக்கிறார். உன்னை உப்பாக வைக்கிற தேவன் இந்த வழியிலெல்லாம் உன்னை நடத்துவதற்கு காரணம் என்னன்னா, நீ தேவனுடைய மகிமையை காண்பதற்கு. அவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு மேலே அன்பு வைத்தோம்னா, அந்த நாம் அவருக்கு மேலே வைத்த அன்போட அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இவ்வளோதான் நடக்க முடியும், என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இவ்வளோதான் தாங்கிறதுக்கு சக்தி இருக்கு, அவளுக்கு இருதயத்துக்கு இவ்வளவுதான் பலன் இருக்கு. ஆண்டவரே என்று கூப்பிடுகாளே, வழி தெரியலையேன்னு சொல்லுகாளே, மகளே பயப்படாத, பயப்படாத, நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன் மகளே, உனக்குள்ளதான் இருக்கிறேன் மகளே. நீ என்னைக்கு என்ன சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கே நான் உனக்குள்ள வந்துட்டேனே, நீ ஏன் அறியாம இருக்கிறா? நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கேனே, நீ ஏன் பயப்படுகிறா? கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்கவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அந்த வழியில் நடத்தினதுனால தான் எனக்கு அந்த வழியிலிருந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இதை என்னால முடியாது, இந்த பரீட்சை எனக்கு எழுத, இந்த சோதனை எனக்கு தாங்க முடியல தான். ஹல்லேலூயா. என்னுடைய மாம்சம் பலவீனம் தான். ஹல்லேலூயா. as a human என்னால முடியாது தான். and as a child of God I can able to bear the cross. amen. நீங்க child of world or child of God? amen. dekhanashane kamarada tappara vishonika bekanotane karavalika rapana toneka. மார்க் 9:50 உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. உப்புள்ள இருங்க, ஒருவரோட சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. ரோமர் 12:18 எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்க, பழி வாங்காதீங்க, கோபாக்குனே ஆண்டவர்கிட்ட விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. பழி வாங்கும் போது தானே நம்ம உப்புலேருந்து வெளியே வந்துருக்கோம். ஹல்லேலூயா. ஏன் என்ற கேள்வி கேட்குறதுனால தானே உப்பாக இருக்க முடியல, சாரமற்று போகிறோம். சாரமற்று போகாதீங்கம்மா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27 - 29 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி சொல்றாங்க. பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் பேதுரு என்ன செய்தாங்க? பேதுரு தேவனுடைய பிள்ளையார் பிணியாளிகளையும் படுக்கையில் கட்டிலில் இருந்த ஒவ்வொருவரையும் சுகமாக்குனாரு. நடந்து போகும்போது அவருக்குள்ள வல்லமை புரட்டு நிழலை கண்டு எல்லாரும் விடுதலையானாங்க. அதனால சதுசேயரும் அங்கே உள்ள மக்கள் என்ன ஆசாரியனும் கோவப்பட்டு பொதுவான சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீ இந்த இயேசுவை பற்றி மாத்திரம் நீ சுவிசேஷமாய் அறிவிக்க கூடாது.
ஆமென். இன்னைக்கு நமக்கும் அதே தான். நீ உப்பாக இருக்கக்கூடாது. நீ உப்பாக ருசித்து வைத்திருக்கிற உன் தேவனை குறித்து நீ சுவிசேஷத்தை அறிவித்தா ஒன்றை நாங்கள் கொண்டுருவோம், இல்லைன்னா உனக்கு ஆலயத்தை கொண்டுருவோம், உலகத்தில் நீ இருக்க முடியாது நீ சொல்லி நமக்கு சவால் விடுவது. பேதுரு பயந்தாரா? நோ. ஹல்லேலூயா. அவர் பயப்படல. சிறைச்சாலையில போட்டோன்னு ஆண்டவர் எத்தனை அன்புள்ள தெய்வம் பாருங்க. அவருக்காக நீங்க நிலைத்திருந்து கனி கொடுப்பேன் என்று வைராக்கியமாய் இருப்பீர்களானால் உங்க ஆத்மா சிதறடிக்கப்படாம அலசி அடிக்கப்படாம நானதை போல அங்கே இங்கே உணராம நான் நிற்கும் பாறை கிறிஸ்து அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சொல்கிறாரோ அவரால் என்னை கொண்டு சொல்லப்படுவதனால நான் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனால மனுஷ உணர்வோடு நீங்க செய்தியை கொடுத்தீங்கன்னா நீங்க பயப்படக்கூடியவர்களை தான். ஆனால் அந்த செய்தி தேவனால் பெறப்பட்ட செய்தியாக இருந்து தேவனால் உங்களுக்குள்ள இருந்து ஒரு செய்தி கொடுக்குமானா அந்த செய்தியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கேட்கிறவர்கள் பயப்படுவார்கள். அப்போ உங்க கொடுக்கிற செய்திகள் யாரால கொடுக்கப்படுகிற செய்தி? ஹல்லேலூயா. mighty Jesus, mighty Jesus. நான் ஏசப்பா என்ன செய்தி என் பாட்டுக்கே இருப்பேன், திடீர்னு எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் என்னென்ன அவர்கிட்ட கேள்வி கேட்பேன், அவர் என்னெல்லாம் சொல்வார் அதெல்லாம் எழுதி அதை பற்றி நான் தியானித்து அந்த செய்தியை நான் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஏமா அந்த செய்தியை கொடுத்ததுனால நான் பயப்படணும்? ஹல்லேலூயா. அது என்னுடைய செய்தி இல்லை, என்னால் கொடுக்கப்படுகிற செய்தி இல்லை, அதனால நான் சேதப்பட்டு போவதில்லை. என்னுடைய உப்பு அநேகருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய உப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த பேதுரு பயப்படாததுனால சிறையில் போட்டதுனால பிதாவாகிய தேவன் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலையின் கதவுகளை திறந்தான். மனுஷன் போட்டுட்டான், செய்தியை சொல்லாதுன்னு சொல்றான், உனக்கு தண்டனை சொல்றான். ஆனால் பேதுரு தேவனால பெறப்பட்ட தேவனால அருளப்பட்ட தேவனால சொல்லப்பட்ட செய்தினால தான் எல்லாரும் விடுதலை ஆனாங்க. அதனால தான் பிசாசுக்கு கோபம் வந்தவன் சிறையிருப்பில் போட்டான். சிறையிருப்பில் போடும்போதும் அவர் கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலையில் வந்து அவரை சொல்ல அழகா வந்து நீங்கள் போய் தேவாலயத்தை நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. How பலனான வார்த்தை. ஆமென், ஆமென். சிறைச்சாலை கதவை திறந்தாரு. ஆனால் அது பூட்டிதான் இருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்தாங்க. நீங்கள் வெளியே தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். எதை கேட்டுனா பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள். அவருடைய சுயம் சொல்லல, நீ வெளியவான்னு சுயம் சொல்லல, நீ பிரசங்கம் பண்ணுன்னு சுயம் சொல்லல. தேவன் ஆவியானவர் சொன்னாரு, தூதர் சொல்றாரு பிரசன்னம் பண்ணு. பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருக்க வந்து ஆலோசனை சங்கத்தாரை இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைசாலைக்கு சேவரை அனுப்பினார்கள். சேவர் போய் சிறைசாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைசாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. மைட்டி காட், மைட்டி காட். அவருடைய பிரசன்னம் அவருடைய பாதுகாவ எப்பவுமே நமக்கு உண்டு. ஆமென். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சாரமிட்டு செய்வதற்கு சத்துரு விதைக்கிற விதைகளை கண்டு நீங்க பயந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி ஆசாரியன் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசிரியர் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து அவங்க தான் கலக்காண்டையணும். ஹல்லேலூயா. யார் விரோதமாக வந்து சட்டம் போடுறவங்க தான் கலக்காண்டையணும். அப்பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷன் தேவாலயத்தில் இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிற என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவருடைய கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று அவங்க தான் பயந்தாங்க. பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். நமக்கு மேலே ஒரு தூசி கூட போட அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அவரை கண்டு பயப்பட வேண்டிய ஆளுகள் இல்லை, நம்மை கண்டு அவர்கள் பயப்பட வேண்டியவர்கள்.
ஹல்லேலூயா. நம்ம வீர ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், வீர தீரமாய் கர்த்தருக்காக நிற்க வேண்டியவங்க. அப்படியே அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அவங்க உறுதியாய் கட்டளையிட்ட என்ன? முத்திரை மோதிரத்தை போட்டு கட்டளை போட்டா என்ன? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வம், உப்பு, உலகத்துக்கு உப்பு, அழுகி கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு உயிரை கொடுக்கிற ஜீவனுள்ள உப்பு. அந்த உப்பை குறித்து நீங்கள் என்னத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்க என்று சொன்னார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். எவ்வளோ மகத்துவமான உப்பு! ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுறீங்களா இல்லைனா தேவனுக்கு பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திருப்பலையும் பாவ மன்னிப்பை அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரட்சகரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் எதுக்குமா பயப்படணும்? எதுக்குமா நீங்கள் சோர்ந்து போகணும்? எதுக்குமா உங்கள் உப்பை நீங்கள் சாரமற்று போய் நீங்கள் நரகத்துக்கு போகணும்? ஹல்லேலூயா. போகக்கூடாது. நம்ம யுத்தம் செய்வதற்கு அவருக்கு முன்பாக நிற்கிற யுத்த வீரர்கள் நம்ம யாருமே தொட முடியாது. எப்படி அந்த பாட்டிமாவையும் அந்த குழந்தையும் அந்த காட்டியானை காப்பாற்றிச்சோ, ஒரு காட்டியானே காப்பாற்றினா ஜீவனுள்ள தேவன் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? உயிருள்ள தேவன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? ஏன் பயப்படுறீங்க? ஏன் இந்த உலகத்துக்கு பயப்படுறீங்க? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கலாத்தியர் 6:1, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களே நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். குடிச்சிட்டு இருக்கான், கெட்ட வழியில் நடக்கான், அழிவுக்கு போகிறான், அவனை கூப்பிடுங்க. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ அழிந்து போகாத, உனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி தேவனுடைய அன்பை நீங்கள் தைரியமாக கூறுங்க, சீர்பொருந்த பண்ணுங்கள். அதனால நீங்கள் சேதப்படாதபடி தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும்படி தேவனுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லணும். கொலோசியர் 4:6, நீங்கள் என்ன அவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுது கிருபை பொறிந்ததாகவும் சார நேரினதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற வசனம் கிருபை பொறிந்ததாக சார நிறைந்ததாக இருக்கும்போது நீங்கள் யாருக்கும் எப்பவும் தைரியமாய், மனுஷனுக்கல்ல தேவனுக்காக உப்பாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும். எபேசியர் 4:11, 12, 13, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், அதுக்கு தான் நம்ம உப்பு, கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி அடைவதற்காகவும் அவர் நம்மை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதபடி, சோர்ந்து போகாதபடி, உங்களுக்கு அருளின தேவனுடைய அன்பை நீங்கள் தைரியமாய் வெளிப்படுத்தும் போது இரட்சகர் மூலம் அநேக ஆத்துமக்கள் இயேசுவை அறிந்து இந்த உலகம் நல்ல உப்புள்ள சாரமுள்ள மக்களாக தேவனை மகிமைப்படுத்த தேவன் அநேகரை எழுப்ப நம்மை உபயோகப்படுத்துவாராக. நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு பேசினபடியா நன்றி. நீ ஷனை கரவாலியோ அவரது சொன்னக்கா உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்தாண்டவரே, உடைய வார்த்தை சுவிசேஷமே அறிவிக்க நீங்கள் கிருபை செய்வீங்க. இந்த வாக்குத்தின்படி அநேகருடைய இருதயங்களை நீர் அருளி செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருங்க ஆண்டவரே. அநேகர் ஒவ்வொன்றுக்காகவும் இடத்தில் வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தின் வல்லமை அறிவி விடாதபடி அந்த உப்பை சாரமிட்டு செய்து கொண்டிருக்கிற சத்துருவை இயேசுவை நாமத்தில் கடிந்து கட்டி துரத்துகிறேன் ஆண்டவரே. அபலனுள்ளவர்களாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக
கிருபைக்காக. என்னுடைய பிள்ளைக்கு இந்த வாக்குத்தத்தம், என்னுடைய கணவனுக்கு இந்த வாக்குத்தத்தம், என்னுடைய மனைவிக்கு இந்த வாக்குத்தத்தம், என்னுடைய குடும்பத்துக்கு இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னோட இருந்து செய்கிற காரியம் பெரிய காரியம் என்று எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தை நினைத்தருளி உண்மை மகிமைப்படுத்தும் போது அவ்வாறே அவ்விதமாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வைத்து உலகத்துப்பாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வைத்து வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. உங்கள் நாம மாத்திரைகளே உயர்த்தப்படட்டும். உங்கள் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்கள் எழுப்பி ஆண்டவரே உமக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தி எல்லாரையும் நல்ல உப்பாக உம்மோடு இணைந்தவர்களாக உம்முடைய அன்பிலே இணைந்தவர்களாக எங்களை நீர் உபயோகப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கன மகிமையே சுகேசி மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவன் தாமே இந்த வசனம் மூலம் அநேகரை உப்பாக்க கிருபை செய்வாராக. ஆமேன்.